இன்னைக்கு நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திலயும் பேசுவேன். நாளைக்கு இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திலயும் பேசுவேன். அதற்கான கண்டனங்கள பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். தரந்தாழ்ந்த விமர்சனங்கள நீங்க முன்வைக்கிறீங்கன்னா, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா இருப்பதற்கு எந்த அடிப்படை இல்லாதவர் தான் நயினார் நாகேந்திரன். புரியுதுங்களா? முதல்ல உங்கள் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. புரியுதுங்களா? கடந்த காலத்தில உங்களுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது புடிக்கப்பட்ட பணத்துக்கான பதில் அவர் சொல்லட்டும். நாடாளுமன்ற தொடர்ச்சியாக ஆமா அவர் மீது அவர் மீதான நாடாளுமன்ற நடவடிக்கை தேர்தல். ஆமா நாடாளுமன்ற தேர்தல்ல ம 4,00,00,000 கிட்ட புடிக்கப்பட்ட பணங்கள் இருக்குல்ல. அது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல. அதுக்கான நீதி விசாரணைக்கு இவரு போயிட்டாரா? இவர் வந்து ஒரு 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 தலைவர் மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கு முன்னாடி தமிழக பாஜக ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது எத்தனை எத்தனை பாலியல் வன்புணர்வு புகார்கள் வந்துகிட்டு இருக்குது. தொடர்ச்சியா எத்தனை விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்வாரா? இப்படி ஆம், மத்திய அமைச்சரா இணை அமைச்சரா இருக்கக்கூடிய முருகன் அவர்கள் மீது கூட ஏகப்பட்ட விமர்சனங்கள். அதுக்கு பதில் சொல்வாரா நயினார் நாகேந்திரன்?